அடுத்து 12வது கணக்கு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? உறுப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டேர்ம்னு வச்சுப்போம். அப்போ T6 அப்படிங்கிறது 7 டிவைடட் பை T8 அப்படிங்கிறது 9ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த T6ங்கிறது நம்ம ஃபார்முலா நமக்கு என்னது? உறுப்புகள் கண்டுபிடிக்கிறது Tn ஈக்குவல் டு A + n - 1 × D. இப்போ அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்னது எனக்கு T6 அப்படிங்கிற இடத்துல A + இந்த n மைனஸ் இங்கே தான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். A + n - 1 × Dயில். அப்போ A + n - 1ங்கிறது என்னது? இந்த 6 என்னங்கிறது 6 தானே. 6 - 1 D ஈக்குவல் டு 7 டிவைடட் பை A + இந்த 8 - 1 D டிவைடட் பை அந்த விகிதம் கொடுத்துருக்குற 9 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? அப்போது 6லேருந்து 1 போச்சுன்னா 5D ஆயிரும். அப்போ A + 5D டிவைடட் பை A + 8லேருந்து 1 போச்சுன்னா 7D. அப்போ A + 7D ஈக்குவல் டு 7/9ங்கிறது எழுதிக்கிட்டேன். இப்படி இருந்தால் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ இந்த 9 கொண்டு போய் இதில் பெருக்கணும். இந்த 9 கொண்டு போய் பெருக்கணும்னா 9A + I9 45D ஈக்குவல் டு இதை இங்கே கொண்டு போய் பெருக்கணும். பெருக்கும்போது 7ஆல் பெருக்கும்போது 7A + 7 49D அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிடுறோம்? ஏலாம் ஒரு பக்கமும் Dலாம் ஒரு பக்கமும் கொண்டு போயிடுவோம். 9A இங்கே இருக்கிற +7Aங்கிறது இங்கே வரும்போது -7Aவாயிருச்சு ஈக்குவல் டு இந்த 49D இந்த +45Dங்கிறது இந்த பக்கம் வரும்போது -45Dயாக மாறிடுச்சு. 9Aலேருந்து 7A போச்சுன்னா 2A பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ங்கிறதுனால +2A ஈக்குவல் டு 49D - 45Dங்கிறதுக்கு கழிச்சோம் அப்படின்னா 4D அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ 2A ஈக்குவல் டு 4Dங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து என்ன கிடச்சி? நமக்கு 2A ஈக்குவல் டு 4D அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. நான் எப்படி அடிக்கலாமா? 2 2 2 4ங்கிறது கிடைக்கும். அப்போ A ஈக்குவல் டு என்னது? 2Dங்கிறது கிடச்சிருச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்கான்? அப்போ T9 டிவைடட் பை T3னா என்னது? அதோட வேல்யூ என்னது அப்படிங்கிறத தான் எனக்கு ரேஷியோவில் கேட்டிருக்கான். ஸோ அதே மாதிரி அந்த ஃபார்முலாலே எழுதிக்கலாமா நம்ம? Tn ஈக்குவல் டு A + n - 1 × D. ஸோ அப்போ T9 ஈக்குவல் டு என்னது? A + இங்கே 9 இருக்குது. ஸோ 9 - 1 × D டிவைடட் பை T13 என்னங்கிறது 13. அப்போ A + 13 - 1 × D அந்த ஃபார்முலாவோட ஃபார்மேட்டுக்கு அப்படியே எழுதிக்கிட்டேன். அடுத்து பாருங்கள், T9 டிவைடட் பை T13 ஈக்குவல் டு A + 9லேருந்து 1 போச்சுன்னா 8D 13லேருந்து 1 போச்சுன்னா 12D அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இப்போது என்ன கிடச்சிருக்கு எனக்கு? A + 8D டிவைடட் பை A + 12Dங்கிறது கிடச்சிருக்கு. எனக்கு ஏவோட வேல்யூ ஆல்ரெடி என்னன்னு தெரிஞ்சிடும். ஏவோட வேல்யூ ஆல்ரெடி 2D அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அப்போ இந்த ஏங்கிற இடத்துல 2D அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஏங்கிற இடத்துல 2D + 8D டிவைடட் பை ஏங்கிற இடத்துல 2D + 12D அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? அப்படியே நம்ம கூட்டிக்கலாமா? ஏன்னா ஒரே நம்பராக தான் இருக்குது. அப்போ 2D + 8Dங்கிறது 10D டிவைடட் பை 2D + 12Dங்கிறது 14D அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் I2 10 7 2 14. அப்போ T9 டிவைடட் பை T13ஓட வேல்யூ என்னது? 5/7 அப்படிங்கிறது. அப்போ அதோட ரேஷியோவில் என்னது? இப்படி 5:7 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். சிம்பிள். ஒன்றுமே என்ன பண்ணலாம்? அதை Tn ஈக்குவல் டு A + n - 1 × D ஃபார்முலாவில் அப்படியே போட்டோம். நமக்கு என்னது? ஆன்சர் A ஈக்குவல் டு 2Dங்கிறது கிடச்சிது. அதை அவங்க கேட்டிருக்கிற அந்த இடத்துல போய் திருப்பி அந்த ஏங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம். நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸை மட்டும் அப்படியே டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கு இந்த கொஸ்டினை இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஆன்சர் என்னது? சீக்கிரமாக வெறும் கூட்டல் கழித்தல் தான் டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். அடுத்து 13வது கொஸ்டின். ஒரு குளிர்காலத்தில் திங்கள்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. திங்கள்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0°C மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 18°C எனில் 5 நாட்களின் வெப்பநிலைகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்படிங்கிறப்போ நமக்கு 5 நாட்கள்.
ஸோ இப்போது 5 உறுப்புகள் அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி போன சம்பளம் 3 உறுப்புகளுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி கூட்டுத்தொடர் வரிசையினுடைய 5 உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா a மைனஸ் 2d a மைனஸ் d a ப்ளஸ் d ப்ளஸ் a ப்ளஸ் 2dங்கிறது இது மூணையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 உறுப்புகள்னு வர்றப்போ a மைனஸ் டி a ப்ளஸ் டின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி a மைனஸ் 2dன்னு ஒன்று போட்டுக்கிறோம், இன்னொன்று a ப்ளஸ் 2dங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா போதும். என்னுடைய பொது வித்தியாசம் என்னது டி அப்படிங்கிறதே புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அந்த அடுத்தடுத்த 5 உறுப்புகள் என்னது அதே தான். அப்போ a மைனஸ் 2dங்கிறத நான் திங்கக்கிழமை, அதான் அந்த டேர்ம் ஒன்றுங்கிறத திங்கக்கிழமைன்னு வச்சுக்கிறேன். a மைனஸ் டிங்கிறத செவ்வாய்னு வச்சுக்கிறேன், ஏங்கிறத புதன் வச்சுக்கிறேன், a ப்ளஸ் டிங்கிறது வியாழன், a ப்ளஸ் 2d அப்படிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, திங்கள் முதல் புதனுடைய வெப்பநிலையினுடைய கூடுதல் எவ்வளவா 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ திங்கள் டு புதன் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இந்த 3 எடுத்துக்கலாமா, திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 எடுத்துக்கலாமா, இந்த 3 கூடுதல் தான் என்னது 0 டிகிரி செல்சியஸ். அப்போ a மைனஸ் 2d ப்ளஸ் a மைனஸ் d ப்ளஸ் ஏங்கிறது என்னது 0 டிகிரி செல்சியஸ். இப்போ இது பண்ணலாமா, இப்போ ஒரு a 2a 3a சேர்த்தோன்னா 3aன்னு வந்துடுது. அதுமாதிரி இங்கே மைனஸ் 2d மைனஸ் டி அப்படிங்கிறது மைனஸ் 3d ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தாச்சு. இப்போது மைனஸ் 3a மைனஸ் 3dன்னு இருக்கா. இப்போ இது என்ன பண்ணலாம், மைனஸ் 3ஆல் வகுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் 3ஆல் வகுக்கிறேன்னா இங்கேயும் 3 வரும், அப்போ 3க்கு 3 கேன்சல் ஆயிரும். திருப்பி இங்கேயும் 3 வரும், 3க்கு 3 என்ன பண்ணிடும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்கும், a மைனஸ் டிங்கிறது மட்டும் இருக்கும். அப்போ a மைனஸ் டி ஈக்குவல் என்னது 0ங்கிறது எனக்கு கிடச்சிருச்சு. இதை நான் ஒரு ஃபார்மேட்டுக்கு வரதுக்காக என்ன பண்ணலாம், ஏவை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் டி அப்படிங்கிறது இந்த பக்கம் போகும்போது என்னது ப்ளஸ் டியாக மாறிடுது. இப்போ நான் ஒரு சமன்பாடு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் திங்கள் டு புதனுக்கு. அடுத்தது பாருங்கள், புதன் டு வெள்ளி வெப்பநிலையினுடைய கூடுதல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 18 டிகிரி செல்சியஸ். கூடுதல்னு கொடுத்துருக்கிறதுனால நான் அடுத்த 3 எடுத்துக்கிறேன். அப்போ அடுத்த 3ங்கிறது எனக்கு என்னது, இதுதான் புதன் வியாழன் வெள்ளிங்கிறது இந்த 3 தான் இல்லைங்களா. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். அப்போது a ப்ளஸ் டி ப்ளஸ் a ப்ளஸ் 2d ஈக்குவல் என்னது 18 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ கூட்டுவோமா, ஒரு a 2a 3a 3 சேர்த்தனா 3a ப்ளஸ் இங்கே ஒரு d இங்கே ஒரு 2d ரெண்டையும் சேர்த்தனா ப்ளஸ் 3dன்னு ஆயிடுச்சு ஈக்குவல் டு 18. இப்போ இந்த 3 காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா a ப்ளஸ் டி அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ a ப்ளஸ் டி ஈக்குவல் டு 18 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அப்போ a ப்ளஸ் டி ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 3னா 6 18 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். அப்போ a ப்ளஸ் டிங்கிறது என்னது 6 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், a ஈக்குவல் டு டி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோமா அந்த திங்கள் டு புதனுடைய வெப்பநிலைக்கு. அப்போ ஏங்கிற இடத்துல டிங்கிறத பிரதியிடணும். அப்போது இந்த சமன்பாடை எடுத்து ஏங்கிற இடத்துல டியை பிரதியிடுறோம். இப்போ ஏவோட வேல்யூ என்னது டி ப்ளஸ் இங்கே ஒரு டி ஈக்குவல் டு 6. இப்போ டியும் டியும் சேர்ந்தால் 2dன்னு ஆயிடுது ஈக்குவல் டு 6 அப்படின்னு வந்துடுது. இப்போ இந்த டி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். 2 2 3 2 6. அப்போ டியோட வேல்யூ எனக்கு என்னது 3ங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த வேல்யூ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து டிங்கிறத 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்த சமன்பாடு எடுப்போம். நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், a ப்ளஸ் டி ஈக்குவல் டு 6ங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. அப்போ a ப்ளஸ் டி ஈக்குவல் டு 6 அப்படின்னா ஏங்கிறது எனக்கு தெரியாது, ஸோ ஏவை வச்சுக்கிறேன். ப்ளஸ் டியோட வேல்யூ 3ன்னு தெரியும், அந்த 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஈக்குவல் டு 6. அப்போ a ஈக்குவல் டு இந்த 6 இந்த ப்ளஸ் 3 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 3ஆக மாறிடுச்சு. அப்போ 6ல் 3 போச்சுன்னா 3. இப்போ ஏவும் கண்டுபிடிச்சிட்டேன் டியும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த 5 உறுப்புகளும் எனக்கு என்னங்கிறதும் தெரியும் இல்லைங்களா. இந்த 5 உறுப்புகளும் எனக்கு நமக்கு என்னது என்னங்கிறது தெரியும். இதில் ஏவும் டியும் தான் கேட்டிருக்கிறது தேவை நமக்கு. அந்த ஏவும் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த 5 உறுப்புகளை கண்டுபிடிச்சிடலாமா, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ திங்கள் டு வெள்ளி வரை உள்ள வெப்பநிலை அப்படிங்கிறது a மைனஸ் 2d a மைனஸ் டி a ப்ளஸ் டி a ப்ளஸ் 2d அப்படிங்கிறது. இப்போ ஏங்கிறது நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த மைனஸ் 2 டிங்கிறதும் 3 முதல்ல நான் இருக்கிறதுல எழுதிக்கிறேன். ஏங்கிறது 3 மைனஸ் டிங்கிறது 3 ஏங்கிறது 3 ஏங்கிறது 3 ப்ளஸ் டிங்கிறது 3 ஏங்கிறது 3 ப்ளஸ் 2 இன்ட்டு டியோட வேல்யூ 3. எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுவோமா, 3ன்னு இருக்கா, இந்த 3 அப்படியே வச்சுக்கிறேன், இந்த மைனஸை போட்டுக்கிறேன், இது ரெண்டையும் பெருக்குங்க 3 2 6 3ல் 3 போச்சுன்னா 0. அடுத்தது 3 அடுத்து 3 ப்ளஸ் 3ங்கிறது 6. அடுத்தது இந்த 3 இது 2 மட்டும் பெருக்கிப்போம் 3 2 6ன்னு எடுத்துட்டேன். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 மைனஸ் 6 அப்படிங்கிறப்போ மைனஸ் 3 0 3 6
3 + 6 9 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை டிகிரிக்கு மாற்றுறோம் அப்படின்னா எனது வெப்பநிலை அப்போ இந்த திங்கள் டு வெள்ளி வரைக்கும் எவ்வளோ இருந்திருக்கும்? -3 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ், 3 டிகிரி செல்சியஸ், 6 டிகிரி செல்சியஸ், 9 டிகிரி செல்சியஸுங்கிறது தான் நமக்கான ஆன்சர். நம்ம ஒன்றுமே பண்ணல. அவங்க கொடுத்த சமன்பாடுகளை நமக்கு ஒன்று தான் தெரிஞ்சிருக்கணும். அந்த 5 வெப்பநிலை, அந்த 5 உறுப்புகள், அந்த முதல் 5 உறுப்புகள் அப்படிங்கிறது மட்டும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? அந்த 5 டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4, டேர்ம் 5 போடுறதுக்கு பதிலாக திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு போட்டுக்கிறோம். அதை போட்டுட்டு திங்கள் டு புதனுக்கு முதல்ல கண்டுபிடிச்சோம். அப்புறம் புதன் டு வெள்ளிக்கு அவங்க கொடுத்துருக்கிற அந்த 3 கூடுதல்களை வச்சு கண்டுபிடிக்கும் போதே நமக்கு என்ன கிடச்சிருச்சு? டியும் கிடச்சிருச்சு, ஏவும் கிடச்சிருச்சு. அந்த டியையும் ஏவையும் நான் கொண்டு போய் என்ன பண்ணுறேன்? சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நமக்கு என்ன வந்து தேவையான அந்த வெப்பநிலை ஆன்சர் கிடச்சிருச்சு. 14வது சம். பிரியா தனது முதல் மாத வருமானமாக ரூபாய் 15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் ரூபாய் 1,500 உயர்கிறது. அவருடைய முதல் மாத செலவு ரூபாய் 13,000 மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 900 உயர்கிறது. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு ரூபாய் 20,000, மாதாந்திர சேமிப்பு ரூபாய் 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரியா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்னவா மாதம் சம்பளமாக எவ்வளோ வாங்குறாங்கன்னா 15,000 வாங்குறாங்க. அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பார்த்தோன்னா அடுத்த வருஷம் ஒரு வருஷமும் அவங்களோட மாத சேலரி எவ்வளோ அதிகமாகுதுன்னா 1,500 அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலவு அந்த 15,000 எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 13,000 செலவு பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ சேமிக்கிறாங்கன்னு அர்த்தம்? 2,000 சேமிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா? ஏன்னா 15ல் 13 போச்சுன்னா நமக்கு 2,000 சேமிக்கிறாங்க. அடுத்த வருஷம் பார்க்கும்போது இன்னொரு 1,500 அதிகமாகுது. அப்போ 15,000 + 1,500 அதிகமாகுமா? ஸோ அதை நான் எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னா இப்போ மொதல் வருஷம் அப்படிங்கிறது ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு போயிட்டே இருந்ததுன்னா மொதல் வருஷம் 15,000 15 டிசம்பர் வரைக்கும் 15,000 போகும். செலவு எவ்வளோ? 13 போகும். அப்போ சேமிப்புங்கிறது எவ்வளோ பேலன்ஸ் வரும்? 2,000 வருது. இப்போ ரெண்டாவது வருஷம் என்னது? 1,500 கூடுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 15,000 + 1,500 நமக்கு எவ்வளோ வரும்? 16,500 வரும். அப்போ அதே மாதிரி அடுத்த வருஷம் ஃபுல்லாக வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய செலவு எவ்வளவா இருக்கும்? 16,500 என்னது செலவு வந்து 900 rupees அதிகமாகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க முன்னாடி செலவு பண்ணது 13,000 ரூபா. இப்போ என்னவாகுதாமா? அந்த 900 ரூபா கூடுறதுனால எவ்வளவு ஆயிடுச்சு? 13,900 ஆயிடுச்சு அவங்களோட செலவு. அப்போது இந்த ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா அவங்களோட சேமிப்பு வந்துருமா? முன்னாடி என்ன பண்ணோம்? 15லேருந்து 13 கழிக்கும் போது அவங்களோட சேமிப்பான 2,000 கிடச்சது. இப்போ அந்த 16,500லேருந்து 13,900 நம்ம கழிக்கும் போது 2,200 ரூபா அப்படிங்கிறது நமக்கு சேமிப்பாக கிடைக்குது. சரிங்களா? இப்போது இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா வருமானம்னு வச்சுப்போம். மொதல் வருஷத்தில் 15,000, ரெண்டாவது வருஷம் எவ்வளோ அதிகமாகுது? 1,500 ரூபா அதிகமாகுது. அப்போ 16,500. மூணாவது வருஷம் இதுலேருந்து என்னது 1,500 ரூபா அதிகமாகுது. அப்போது 18,000 வந்துடும். இது இப்போ ஓகே நமக்கு. அப்புறம் செலவு பாருங்கள். மொதல் வருஷம் 13,000 செலவு பண்ணுறாங்க. அடுத்தது 900 ரூபா கூட்டுறாங்க. அப்போ 13,900 வந்துடும். அதுக்கப்புறம் இதுலேருந்து 900 கூட்டுறாங்க. 14,800 வந்துடுது. சேமிப்பு பாருங்கள். இதுலேருந்து கழிங்க. 15,000லேருந்து 13,000 கழிக்கும் போது 2,000 கிடச்சிருது. ரெண்டாவது வருஷத்தில் 16,500லேருந்து 13,900 கழிக்கும் போது 2,600 ரூபா சேமிப்பாயிருது. மூணாவது வருஷத்தில் 18,000லேருந்து 14,800 கழிக்கும் போது 3,200 கிடச்சிருது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ 20,000 அவங்க எப்போ சேமிப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது. ஸோ அப்போ சேமிப்பு தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சேமிப்பு எவ்வளோ ஆகுது எனக்கு? மொதல் வருஷம் 2,000 ஆகுது. ரெண்டாவது வருஷம் 2,200, மூணாவது வருஷம் 3,200. ஆனால் எனக்கு கடைசி நான் எந்த கண்டுபிடிக்கணும்? 20,000 நான் எப்போ சேமிப்பேங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். முதல்ல இது ஏபிஆ ஜிபிஎன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பொது வித்தியாசம் கண்டுபிடிப்போம். ஸோ பொது வித்தியாசம் எப்படி காமனாக இருக்குது? எல்லாமே என்னது எவ்வளோ தான் கூடுது அப்படிங்கிறது, அதாவது எவ்வளோ சேமிப்பு வந்து வருஷம் அதிகமாகுதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்போ பொது வித்தியாசம் D = T2 - T1. T2ங்கிறது என்னது? 2,600 - 2,000 கழிக்கும் போது எவ்வளோ கிடைக்குது? எனக்கு 600 ரூபா. திருப்பி இங்கே நீங்கள் இன்னொன்று கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். 3,200 T3ன்னு வச்சுக்கிறேன். -T2 2,600 நம்ம கழிப்போம். 0 0 இங்கே 12,000, அப்போ 6,000, 600 ரூபா. திருப்பி என்னது? 600 ரூபா. அப்போது வருஷம் என்னுடைய சேமிப்பு எவ்வளோ அதிகமாகுது? 600 ரூபா அப்படிங்கிறது அதிகமாகுது. இப்போது டிஎன் மொத்த அந்த கடைசி உறுப்பான அந்த டிஎன்ங்கிறது எத்தனாவது?
20,000 எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த நம்பர் ஆஃப் டேர்ம், இந்த நம்பர் ஆஃப் இயர் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அது எவ்வளோவா இருக்கணும், எனக்கு 20,000 இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ டிஎன்னோட ஃபார்முலா எனக்கு என்னது, a + n - 1 × d = 20,000. இதில் ஏங்கிறது என்னது, முதல் உறுப்பு 2000, டிங்கிறது 600. இப்போ இந்த அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, ஏங்கிறது 2000 ப்ளஸ் இந்த n - 1 என்ன தான் நான் கண்டுபிடிக்கணும், எத்தனாவது வருஷத்தில் எத்தனாவது மாதாந்திர சேமிப்பு எனக்கு எப்போ 20,000 ஆகுங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இந்த எண்ணுங்கிறத எனக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ n - 1 டிங்கிறது 600 = 20,000. இப்போ என்ன பண்ணுறேன், n - 1 600ன்னு வச்சுக்கிறேன். இந்த 2000ங்கிறது இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ 20,000 ப்ளஸ்ஸாக இருக்கிற 2000 இந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறிடுது. அப்போ n - 1 600 = 20,000லேருந்து 2000 போச்சுன்னா 18,000. அடுத்து இந்த 600 உள்ளே கொண்டு போய் பெருக்குவோமா, 600 × n 600 n மைனஸ் 600 × 1 600, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன், = 18,000. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 600 n இந்த இங்கேயே வச்சுக்கிறேன், = 18,000. இந்த ப்ளஸ் 600 அந்த பக்கம், சாரி இந்த மைனஸ் 600 இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 600 மாறிடுது. அப்போது 600 n = 18,000 + 600 18,600. அப்போ n = 18,600 / 600. இது நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா n = எவ்வளோன்னு கிடைக்குது, 31 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போது பிரியாவினுடைய மாதாந்திர சேமிப்பு எப்போ 20,000 ஆகும் அப்படின்னா 31 வருஷங்கள் கழிச்சு அப்படிங்கிறதா நமக்கு ஆன்சர். இப்போ நம்ம என்ன கொஸ்டினில் இது புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய வருமானம் கொடுத்துருந்தாங்க, செலவு கொடுத்துருந்தாங்க, இது ரெண்டையும் கழிச்சு நான் சேமிப்பு எடுத்துக்கிட்டேன். கடைசியில் நம்ம கொஸ்டினில் கேட்டது 20,000 அவங்க சேமிக்கணும் அப்படின்னா அது எந்த மாதத்தில் சேமிக்க முடியுங்கிறதான் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு கொடுத்துருக்குற அந்த சேமிப்பை இதை முதல் மாதம், ரெண்டாவது மாதம், இது முதல் வருஷம், இது ரெண்டாவது வருஷம், இது மூணாவது வருஷம், இது கடைசி அந்த மாதத்தில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் காமனாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு டி கண்டுபிடிச்சோம். அடுத்தது டேர்ம், எந்த டேர்மில் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, எந்த டேர்மில் 20,000 ஆகுங்கிறது. அப்படியே டிஎன் ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன். கடைசியில் என்னங்கிறது எனக்கு எவ்வளோங்கிறது 31 வருஷங்க அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ 31வது வருஷம்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், 20,000 அப்படிங்கிறத சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த கணக்கோட ஆன்சர்.